ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 1 நாளைய தினம் குரு பெயர்ச்சி. இந்த ஒரு தானியத்துக்கு மேலே ஒரே ஒரு விளக்கு ஏற்றுங்க போதும். குரு பார்வை உங்கள் மேலே பட்டு இந்த வருடம் முழுக்க நல்லது மட்டுமே நடக்கும். ஒரு வருடமும் குரு பெயர்ச்சி நடக்கும். அந்த வகையில் மே 1 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அன்னைக்கு மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி நடக்குது. 12 வருடங்களுக்கு அப்புறமா மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு வர்றதால நாட்டோட பொருளாதார நிலைமை மேம்படும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பாதகமான நிலை ஏற்பட்டாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா. உதாரணத்துக்கு மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த ராசிக்காரர்கள்லாம் அற்புதமான பலன்களை பெற போகிறாங்க. அதே மாதிரி ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் இந்த ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கணும். கணவன் மனைவி கடையில் மனஸ்தாபம் ஏற்படலாம். கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம். அது மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அனுசரித்து போகிறதும் நல்லது. இதெல்லாம் ஓகே. இதுலேருந்து விடுபடுறதுக்கு குரு பேச்சால் ஏற்படக்கூடிய பிரச்சனைலேருந்து தாக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி அந்த ராசின்னு இல்லாமல் ஒட்டுமொத்த ராசிக்காரர்களுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி அன்னைக்கு சிவன் கோவில்களில் தெற்கு திசை நோக்கி உட்கார்ந்திருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி. நாளைய தினம் குரு பெயர்ச்சி அன்னைக்கு அவருக்கு தான் விசேஷ பூஜைகள் நடக்கும். அவருக்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டை கடலை. உகந்த தினம் வியாழன். இருந்தாலும் புதன்கிழமை குரு பெயர்ச்சி வருது. நாளைக்கு உங்கள் கையால் கொண்டை கடலை மாலை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு குரு பகவான் அதாவது தட்சிணாமூர்த்திக்கு மாலையாக சாத்திட்டு வாங்க. அது கூட உங்கள் வீட்டோட பூஜை அறையில் குரு பெயர்ச்சி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஒரு சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று எடுத்து அதில் ஒரே ஒரு கைப்பிடி கொண்டை கடலையை பரப்பி வச்சுட்டு அது மேலே ஒரு அகல் வச்சு அதில் நெய் ஊற்றி தீபம் போடுங்க. இந்த ஒரு தீபம் குரு பெயர்ச்சி அன்னைக்கு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எரியலாம். அந்த ஒரு விளக்கு எரியும் போது ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வாய் விட்டு 108 முறை உச்சரிங்க. இந்த குரு பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய தாக்கம் எனக்கு ஓங்கி விடாமல் தாங்கி விடணும். பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னா அது என்னை விட்டு விலகி உடனே போயிடணும்னு மனசார குரு பகவானை வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரமும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாத்துங்க. கொண்டைக்கடலை சுண்டலை செஞ்சு அங்கே வரக்கூடிய கோயிலுக்கு பக்தர்களுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு குரு பெயர்ச்சி அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தட்டில் கொண்டைக்கடலை வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் போடுங்க. நவகிரகங்களில் குரு பகவானை பொன்னவன்னு சொல்கிறாங்க. குருவோட பார்வை பொன்னான பல பலன்களை கொடுக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. தனக்காரகனும் வேதஞான கல்வி கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடந்த வருஷம் மேஷ ராசியில் பயணம் செஞ்சார். இந்த வருஷம் குரு வலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்ய போகிறார். மற்ற ராசிக்காரர்கள் இந்த தீபத்தை ஏற்றுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் கொண்டைக்கடலை மேலே தீபத்தை ஏற்றி பாருங்கள். நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.